ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். வாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம ஒரு கோபுர தரிசனத்தை பார்ப்போம். இந்த வீடியோ காலையில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நான் எடுத்துகிட்ருக்கேன். கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் இது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் செய்வாங்க. அதனால் நாங்கள் நின்று இது நல்லபடியாக சாமி கும்பிட்ருக்குறோம். இது எங்கள் குலதெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாகசாலையை சுற்றியும் நாங்கள் முளைப்பாரி போட்டுக்கிறோம். அது பாருங்க, நல்லா செல்லு நாளாக வளர்ந்துருக்குது. உங்கள் ஊர் சைடும் இந்த மாதிரி தான் போடுறீங்களா, என்ன ஏதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் பக்தகோடி பெருமக்களும் இருக்கிறோம். நம்ம எதை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, கும்பாபிஷேகம் மேக்சிமம் கும்பாபிஷேகம் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம்னா மிஸ் பண்ண மாட்டோம். எங்கள் கோயில் பேர் சாமி பேர் பெருமாள் ஓங்காளியம்மன் சாமி பேர், ஏழுமலையான் ஓங்காளியம்மன். 2 கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல யாரும் சாப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட புதுசாக கட்டினது. இது பழைய கோயில். இப்போ காட்டுறோம் இல்லைங்களா வீடியோவில், இது பழைய கோயில். உலகேஸ்வரர் ஆலய சிவாச்சாரியர் சேகர் குருக்கள் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு பணியாற்றிய அனைத்து சிவாச்சாரிய
கூட்டிகிட்டு வந்து விநாயகர் முன்னாடி நிற்க வச்சு கோமாதாவுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குட்டி கூடவே நிற்கிது, பால் குடிச்சிட்டு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் போய் மாடை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து வஸ்திரமெல்லாம் போட்டு பழமெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. மாலையை அதனால் வந்து இதை செய்வாங்க. நம்ம வீடு புண்ணியாசனம் பண்ணாவே இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ கோயிலுங்கிறப்ப மெயினாக பண்ண தான் செய்வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறோம். வெயிலின் தாக்கம் அதிகமாகிவிட்டதால் நிறைய பேர் போயிட்டாங்க. தாங்க முடியல, வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. மிரளுது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பழம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தங்காட்டி அது அப்படியே நின்றுக்குச்சு. கிட்டத்தட்ட கோமாதா பூஜை வந்து ஃபினிஷிங் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வஸ்திரமெல்லாம் போட்டாங்க. தொடர்ந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றால் அன்னதானம் வழங்காத அன்பர்கள் அன்னதானத்தை பெற்று செல்லுமாறு விழாக்கள். அப்புறமா நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுற வேண்டியதான். பாருங்க, மூக்கணாங்காயை பிடிக்கிறதுனால அது டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அந்த மூக்கணாங்காயை எடுக்கங்காட்டி அது நார்மலாக நின்றுக்குச்சு. அதுதாங்க எதுவுமே ஃப்ரீயாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அன்பாக ஒரு பழத்தை கொடுத்தா நீட்டாக வாங்கி சாப்பிடுது. கோமாதா பூஜை கிட்டத்தட்ட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தீபாவளையெல்லாம் காட்டியாச்சு. இனிமேல் நாங்களும் சாப்பிட போகணும். சாப்பிட போன வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால் வந்து அதெல்லாம் எடுக்க முடியல. சாமி மட்டும் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். குடு 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 சாப்பிட்டுக்கோ, அப்பயே கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.